வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பைத்தனில் கிரியேட் பண்ணுறது, அந்த ப்ரோக்ராமை எப்படி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஜாவா. முதல்ல ஜாவாவில் ஹலோ வேர்ல்டு கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பைத்தன்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ஹலோ வேர்ல்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய எடிட்டர் விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். இதில் openjdk இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பைத்தன் 3 இன்டர்பிரேட்டரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஒரு சின்ன ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமை நீங்கள் விசுவல் கோடில் ரன் பண்ணிக்கலாம். இங்கே நேமிங்கிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், ஜாவா ப்ரோக்ராமை ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவாவை நான் கேமல் கேஸ் கன்வென்ஷனில் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஹச் கேபிட்டல் லெட்டர்லையும் டபிள்யூ கேபிட்டல் லெட்டர்லையும் இருக்கும். அதே மாதிரி .java .pyங்கிறது இந்த ப்ரோக்ராம்ஸோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஜாவானா .java, பைத்தன்னா .py. பைத்தனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான கன்வென்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் ஹலோ வேர்ல்டை ஜாவா மாதிரி கேபிட்டல் லெட்டர்லையும் HW கொடுக்கலாம், இல்லை எல்லாமே ஸ்மால் லெட்டரில் கொடுக்கலாம், இல்லை ஹலோ அண்டர்ஸ்கோர் வேர்ல்டுன்னு நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபைல் நேம் இருக்கோ அந்த ஃபைல் நேமில் தான் அந்த பப்ளிக் கிளாஸ் இருக்கணும். இப்போது ஒரு பப்ளிக் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு சின்ன மெயின் மெத்தட், ஒரு sys out போட்டு ஹலோ வேர்ல்டு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பப்ளிக் கிளாஸ் நேம் இருக்கோ அந்த நேமில் தான் ஃபைல் நேம் இருக்கணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஜாவா அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதோட அவுட்புட் இங்கே கிடச்சிடும். ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன் போகலாம், ஹலோ வேர்ல்ட் டாட் py. இதில் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் அதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எளிமையாக பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். பைத்தனில் செமிகோலன்னு கிடையாது, உங்களுக்கு தெரியும். இப்போ ரன் பைத்தன் இன் டெர்மினல் அப்படின்னு போகிறோம். இதுலேயும் ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைத்தனில் இப்படி ஒரே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு மட்டும் போட்டால் போதுமா, ஏன் நம்ம ஜாவா மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணலாம். பைத்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டாஸ்கையோ இல்லை ஒரு லாஜிக்கையோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது நீங்கள் எது அப்ராப்ரைட், அதாவது பொருத்தமானது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சி பயன்படுத்தணும். எளிமையாக ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே போதும். அதனால் இந்த மாதிரியான கிளாஸ் இதெல்லாம் தேவையில்லை. பட் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னாலும் பைத்தனில் என்ன பண்ணலாம், இப்போ நான் இது ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்டை போட்டுட்டு இப்போ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 4 ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், பைத்தனோட மெயின் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதில் மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். டெஃப் மெயின்ங்கிறது ஒரு சின்ன யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதில் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு தான் கிடைக்கும். இல்லை எனக்கு ஜாவா மாதிரி நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான் பயன்படுத்தணும், நான் ஒரு கிளாஸை வச்சு தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுவும் பண்ணலாம். இப்போ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த கிளாஸுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை நம்ம மூவ் பண்ணிடலாம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இது கிளாஸோட மெத்தட்னு சொல்கிறதுக்கு செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நீங்கள் பாஸ் பண்ணணும். அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணலாம், HW = ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ இந்த HW வச்சு மெயினை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இதுவும் ஹலோ வேர்ல்டு தான். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டை பயன்படுத்த விரும்புகிறீங்களோ அத்தனை வகையான ஆப்ஷன்ஸும் உங்கள் கையில் பைத்தனில் இருக்குது. ஆனால் இங்கே ஜாவாவில் நீங்கள் ஒரு சின்ன system.out.println போடணும் அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் பண்ண முடியாது. ஈவன் இந்த மெயின் மெத்தட் இருந்தால் தான் இது ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமல் ஆப்ஷன் தான் இங்கே இருக்கும். இப்போ ஜாவாவில் system.out.println தவிர வேறு இருக்கான்னா system.out.println நீங்கள் பிரிண்ட் ஸ்ட்ரீம் வச்சு வேறு மாதிரி பண்ணலாமே தவிர இந்த மினிமல் லைன்ஸ் ஆஃப் கோடு இல்லாமல் நீங்கள் இந்த ஹலோ வேர்ல்டை நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியாது. அதுதான் நமக்கு ஜாவாவுக்கும் பைத்தனுக்குள்ள பியூட்டி. நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் தான் கோடு எழுதுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதிட்டு போயிடலாம். பட் இது எல்லாமே உங்களுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக மட்டுமே தவிர எளிமையாக நீங்கள் ஒரு ஹலோ வேர்ல்டை பைத்தனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். இதுதான் ஒரு சின்ன ஹலோ வேர்ல்டு க்ரியேஷனில் ஜாவாவுக்கும் நமக்கு பைத்தனுக்குள்ள வித்தியாசம்.
வரும் பதிவுகளில் நம்ம இது மாதிரி ஒவ்வொரு லாஜிக்காக எடுத்துகிட்டு அது ஜாவாவில் எப்படி இருக்குது, அதை எப்படி பைத்தானில் நம்ம பல வகையான மெத்தட்ஸில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.